வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன ஆவியை பற்றி தெரியுமா? இது கதை இல்லை, 1817 நடந்த ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்காவில் உள்ள டென்னிஸ் மாநிலத்தில் ஆடம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் ஜான் பெல்னு ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தோட ஒரு பழைய ஃபார்ம் ஹவுஸில் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் அந்த ஒரு நாள் நைட்டு வராத வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. போய் பார்த்தா நாய் மாதிரி தெரிஞ்சிருக்கு. கிட்ட போய் பார்த்தா அங்கே நாயே இல்லை. அடுத்த நாள் நைட்டு வீட்டில் உள்ள செவுத்தில் யாரோ தட்டுற சவுண்டு கேட்டிருக்கு. ஆனால் அங்கேயுமே யாரும் இல்லை. அப்போ பெல் ஃபேமிலி ஏதோ காட்டு விலங்குன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இதுதான் ஆவியோட ஆரம்பம். திடீர்னு ஒரு நாள் சத்தம் அதிகமாகிருக்கு. வெட்டு தானாக நகர்ந்துருக்கு. தூங்குறப்போ போர்வை யாரோ இழுக்கிற மாதிரி தோணிருக்கு. பெல்லோட குழந்தைங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க பயத்தில் அழுகிறாங்க. அப்போ அந்த இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்குது. அதை கேட்ட எல்லாரும் பயத்தில் உறைஞ்சி போயிட்டாங்க. அது ஒரு பொண்ணோட குரல். சில நேரம் சிரிக்குது, சில நேரம் கோவப்படுது. இதில் ஷாக் என்னென்னா, பெல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோட பேரையும் கரெக்டாக சொல்லிடுச்சு. அந்த ஆவி பெல் ஃபேமிலியில் இருக்க சின்ன பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு தூங்கும்போது படுக்கையை குலுங்கும். யாரோ பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இங்கே யாரோ இருக்காங்கம்மான்னு சொல்லி கதறி இருக்கு. ஆனால் அங்கே உள்ள யாரு கண்ணுக்குமே அந்த ஆவி தெரியலை. ஒரு நாள் அந்த குரல் அதோட பேரை சொல்லியிருக்கு. என் பேர் கேட்டி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆவி எதிர்கால விஷயங்களையும் சொல்லியிருக்கு. இந்த விஷயம் ஊருக்குள்ளே தெரிஞ்சிருக்கு. அதை பார்க்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அவங்களையும் அங்கேருந்து பயந்து ஓட வச்சிருக்கு. நாள் ஆக ஆக ஜான் பெல்லோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போது. ஒரு நாள் அவர் இறந்தும் போகிறாங்க. அப்போ அந்த ஆவி சிரிச்சதா அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் பெல்லை கொன்னதே இந்த ஆவிதான். ஜான் பெல் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆவி கடைசியாக சொன்னது, நான் இப்போ போகிறேன், 7 வருஷம் கழித்து திரும்பி வருவேன். இந்த இடம் தான் இப்போ பெல்விச்சுன்னு சொல்லப்படுது. சிலர் சொல்கிறாங்க அந்த ஆவி திரும்ப வந்துச்சுன்னு. சிலர் சொல்கிறாங்க இது கதைன்னு. யாரும் இல்லாத வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.